பிளேஸ்மெண்ட் அஷூரன்ஸ்லாம் கிடையாது, பட் வாண்டட் இருக்குது. அதுதான் வி வாண்ட் டு மேக். ஸோ மெயினாக வந்து அவேர்னஸை வந்து க்ரியேட் பண்ணணும். இன்ஜினியரிங் படிச்சுட்டு பேங்கிங் ஃபீல்டு, பிபிஓ, ஐடி இந்த மாதிரி போகிறாங்க இல்லையா, அங்கே போய்ட்டு சம்பாதிக்கிறத விட இன்ஜினியரிங் படிச்சுட்டு இந்த இன்ஜினியரிங் ஃபீல்டுலேயே இந்த டொமைன்லேயே இருக்கக்கூடிய டெக்னாலஜியை கற்றுக்கிறது மூலயமா அங்கே அவங்க சம்பாதிக்கிறத விட இங்கே அதிகமாக சம்பாதிக்கிறாங்க. ஸோ அதனால் இந்த ஒரு ஃபீல்டுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணி இங்கே வந்து நீங்கள் உங்களோட எஃபோர்ட்டை போட்டு உங்கள் டேலண்ட்டை வளர்த்துக்கோங்க. ஸோ ஃப்யூச்சர் உங்களுக்கு நல்லா பிரைட்டாக இருக்குது அப்படின்ற ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு தான் இந்த மீட்டிங். ஓகே, அவுட் ஆஃப் த ஃபீல்டு வந்து போகிறாங்கன்னு நினைக்கிறீங்க? சார் நீங்கள் சொன்ன மாதிரி தான். அப்புறம் எனக்குன்னா அவேர்னஸ் இல்லை. இப்போ எனக்குமே நான் சிவில் முடித்தேன். எனக்கு இப்போ விம்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அதில் வந்து எல்லாரும் படித்தா நல்லா ஸ்கோப் இருக்குன்றது எனக்கு தெரியுது. எனக்கு வந்து இப்போ 3 இயர்ஸ் அப்படின்னு தெரியுது. இப்போ எனக்கு எப்படி இருக்குன்னா ஒரு 3 இயர்ஸ் நான் வேஸ்ட் பண்ணிட்டேங்க. என்ன தான் இப்போ நான் ஆட்டோக்காரில் இருந்தாலும் அதுவும் ஒரு இன்ஜினியரிங் ஃபீல்டாகவே இருக்கட்டும். பட் அது